முகலாய பேரரசர் அக்பர் பீர்பாலை முதலில் சந்தித்தல். அக்பர் ஒரு முறை தன்னுடைய குதிரைகள் பூட்டிய ரதத்தில் நகர்வலம் வந்து கொண்டிருந்தார். ஒரு இடத்தில் மட்டும் மக்கள் கூட்டம் பெரும் அளவில் கூடியிருந்தது. அக்பர் அந்த இடம் நோக்கி தனது பரிவாரங்களுடன் சென்றார். ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்த மக்களோ தங்கள் பேரரசர் அக்பர் வருவதை கூட கவனிக்கவில்லை. அவர்கள் வேறு எதையோ ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தனர். இதை கண்ட அக்பரின் படை வீரர்கள் பேரரசர் வருகையை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அக்கூட்டத்தை சற்றே விளக்கத் தொடங்கினார்கள். அங்கே மகேஷ்தாஸ் உற்சாகம் நிறைந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசிய பேச்சில் நகைச்சுவை, குறும்பு, கேலி, கிண்டல், சாதுரியம் என அனைத்தும் கலந்திருந்தது. அப்படி அவர் பேசிய பேச்சில் அன்று மயங்கியது பொதுமக்கள் மட்டுமல்ல, பேரரசர் அக்பரும் தான். அவ்வளவு பெரிய முகலாய அரசர் மகேஷ்தாஸ் பேசி முடிக்கும் வரையில் காத்திருந்தார். பிறகு மகேஷ்தாஸை நெருங்கி, உங்களுடைய பேச்சும் புத்திசாலித்தனமும் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நீங்கள் விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் ஆக்ராவுக்கு வரலாம். அங்கு இருக்கும் எனது அரண்மனையில் என்னையும் சந்திக்கலாம். இதோ இந்த மோதிரத்தை வைத்துக்கொள்ளுங்கள். இதனை நீங்கள் அரண்மனை காவலரிடம் காட்டினால் நீங்கள் என்னை சந்திக்க உங்களுக்கு அனுமதி கிடைக்கும் என்று கூறிவிட்டு சென்றார். பேரரசர் அக்பரே நேரில் வந்து தன்னிடம் இவ்வாறு கூறியதை மகேஷ்தாஸால் நம்ப முடியவில்லை. அவர் அக்பர் கூறிய வார்த்தைகளால் மிகவும் மகிழ்ந்து போனார். தனது ஏழ்மை நிலை நீங்க வழி கிடைத்து விட்டதாக நினைத்து ஆனந்தம் கொண்டார் மகேஷ்தாஸ். அடுத்த சில நாட்களிலேயே ஆக்ராவுக்கு சென்றார். அப்போது அரண்மனை வாசலிலேயே 2 காவலர்கள் மறித்து என்ன ஏதென்று மகேஷ்தாஸை குடைந்தனர். மன்னரை சந்திக்க வேண்டும், அவர்தான் என்னை வரச் சொன்னார், அதற்காக வெகு தூரத்திலிருந்து நான் வந்துள்ளேன் என்றார் மகேஷ்தாஸ். ஆனால் அவரது எளிய தோற்றத்தைக் கண்டு வாயில் காவலர்கள் இதனை நம்பவில்லை. மன்னர் போயும் உங்களை சந்தித்து வரச் சொன்னாரா? பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கள் என்று ஏளனமாக கூறினர். ஆனால் அது கேட்டு கொஞ்சமும் வருத்தப்படாத மகேஷ்தாஸ், நான் உங்களிடம் பொய் கூற வேண்டிய அவசியமில்லை, சத்தியத்தை மட்டுமே பேசுகிறேன். இதோ பாருங்கள் மன்னர் கொடுத்த முத்திரை மோதிரம் என்று கூறி அக்பரின் மோதிரத்தை காவலர்களிடம் காட்டினார். அக்பர் முத்திரை மோதிரத்தை கண்ட காவலர்கள் அசந்து போனார்கள். உடனே அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர், எப்படியும் பேரரசர் அக்பரை சந்திப்பார், பெரிய பெரிய பரிசுகளுடன் திரும்புவார். ஆனால் அவற்றை நாம் பறித்து கொள்ள வேண்டும். காவலர் மகேஷ்தாஸிடம், சரி, உங்களை உள்ளே அனுமதிக்கிறோம். ஆனால் ஒரு நிபந்தனை, மன்னர் அளிக்கும் சன்மானம் எதுவானாலும் அதனை முழுமையாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்றார். இதில் உங்களுக்கு சம்மதமா என்றார்கள். அவ்வளவுதான். இவ்வளவுதான் உங்கள் நிபந்தனையா? சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன். மன்னர் வசமாக கொடுக்கும் அனைத்தும் உங்களுக்குத்தான், எனக்கு எதுவும் வேண்டாம் என்றார் மகேஷ்தாஸ். பிறகுதான் காவலர்கள் அவரை அரண்மனைக்குள் பிரவேசிக்க அனுமதி அளித்தனர். மகேஷ்தாஸும் ராஜ தர்பாரை அடைந்து அங்கு மன்னரை கண்டார். ஆனால் மகேஷ்தாஸ் அறிமுகப்படுத்தி கொள்ளாமலேயே பேரரசர் அக்பர் அவரை அடையாளம் கண்டு கொண்டார். அத்துடன் அக்பர், உங்களை சந்தித்ததில் எனக்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி. உங்களை இந்த அவைக்கு வரவேற்கிறேன். முதலாக எனது அவைக்கு வந்துள்ளீர்கள். தங்களுக்கு நான் ஏதேனும் பரிசு தர விரும்புகிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், எதுவானாலும் தருகிறேன் என்றார். எனக்கு பரிசாக 100 சாட்டையடிகள் வேண்டும் என்றார் மகேஷ்தாஸ். அவர் அப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த அவையில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. ஆனால் பேரரசர் அக்பருக்கு புரிந்துவிட்டது, மகேஷ்தாஸ் போன்ற புத்திசாலி இப்படி விஷமமாக செல்கிறார் என்றால் ஏதோ ஒரு விஷயம் உள்ளது என்று. உடனே அவரிடம் நடந்த விஷயத்தை கேட்டார் அக்பர். மகேஷ்தாஸ் வாயில் காவலர்களுக்கு அளிக்க வேண்டிய முழு சன்மானத்தை பற்றி சொன்னார். அது கேட்ட அரசர் திகைத்தார். உடனே காவலர்களும் அளிக்கப்பட்டனர். அவர்களுக்கு தலா 50 சாட்டையடிகள் வழங்கப்பட்டன. பிறகு அக்பர் மகேஷ்தாஸின் அறிவு திறமையை பாராட்டி, நான் உங்களுக்கு பொருளாக ஏதும் கொடுக்கப் போவதில்லை, இனி நீங்கள் என்னுடன் தான் இருக்க வேண்டும். இந்த அரண்மனையிலேயே உங்களது விகடக்கவியாகவும் அமர்த்துகிறேன் என்றார்.
அத்துடன் இனி உங்களுக்கு பெயர் பீர்பால் என்றார். இதனை கேட்ட மகேஷ்தாஸ் என்ற பீர்பால் அக்பருக்கு நன்றியை தெரிவித்தார். பீர்பால் பிறகு தனது திறமையால் அரசருக்கு நெருக்கமானவராகி படிப்படியாக வளர்ந்து தனது மதி யூகத்தால் முதலமைச்சர் பதவியை அடைந்தார். இவர் அக்பரின் அந்தரங்க ஆலோசகராகவும் இருந்திருக்கிறார்.